பாபநாசம் செய்தியாளர் ஆர். தீனதயாளன். பாபநாசத்தில் தமிழக முதல்வர் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தமிழக முதல்வர் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் தமிழ்வாணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் எனவும், காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை இளைஞராக வழங்க வேண்டும் எனவும், இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி, தலைமை ஆசிரியர்களுக்கு முதல்நிலை ஆசிரியர்களுக்கும், உயர்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இழைக்கப்பட்டு வரும் அநீதி களையப்பட வேண்டும் எனவும், சிறப்பு கால முறையில் ஊதியம் பெற்று வரும் சத்துணவு அங்கன்வாடி வருவாய், கிராம உதவியாளர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் எனவும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் செயலாளர் சதீஷ் ராஜா, மாநில பொதுக்குழு உறுப்பினர் விஜய், பாபநாசம் வட்ட தலைவர் வரதராஜன் மற்றும் ஜாக்டோ ஜியோ கூட்டுக்குழு அமைப்பின் நிர்வாகிகள், செயலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உங்கள் தகரின் செய்திகள் மற்றும் உங்கள் நிறுவன விளம்பரங்கள் இடம்பெற தொடர்பு கொள்ள அலைபேசி எண் 8608925805.